இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ, இது நம்முடைய இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை பெரும்பாலும் மறைத்து கொண்டிருக்கின்றன. புள்ளி விவரப்படி ஏறத்தாழ 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் தொழிற்கூடங்களை விட்டு பிழைத்தால் போதும், ஒருவேளை சாப்பாடு கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது இப்போது நடந்து கொண்டிருப்பது மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும். அது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் இதே போன்று, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், இப்போ டெல்லி ஆகட்டும், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத் மாதிரியான இடங்களில் இருந்து மக்கள் சாறை சாறையாக தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்ற காட்சி. கால்நடையாக சென்றார்கள். செல்லக்கூடிய வழியில் ட்ரெயின் மோதி இறந்து போன நபர்கள் இருக்கிறாங்க. பல்வேறு சம்பவங்களெல்லாம் நடந்தது. இதே மோடி ஆட்சியில் தான் நடந்தது. இப்போது அதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், 5 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் தாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வேலை இல்லை என்கிற காரணத்தினால தங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. குஜராத்தை மட்டும் எடுத்துங்க. குஜராத்தில் மோர்பி என்று சொல்லக்கூடிய இடம், மோர்பி தொங்கு பாலம் விபத்துக்குள்ளானதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இந்த மோர்பி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய செராமிக் தொழிற்சாலைகள், அதாவது 650க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிறது இந்த இடத்துல. இதில் 400க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த 400 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது என்றால் இதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை, அவங்க தான் இன்றைக்கி அதை கட்டணம் கட்டி பேருந்திலையோ ட்ரெயின்லேயோ சொந்த ஊருக்கு போக முடியாது. அப்படிங்கிறதுனால பல பேர் நடந்து போய்கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இதெல்லாம் நடக்குது? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ செராமிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம டாய்லெட், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவரில் ஒட்டுற டைல்ஸு, இதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். இப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்த தொழில் நசுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இது மட்டுமல்ல, இப்போ ஸ்டீல், அதே மாதிரி அலுமினியம், டெக்ஸ்டைல்ஸ், உணவு பதனிடக்கூடிய தொழில், இவைகள் எல்லாமே மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கின்றது. இதெல்லாம் எதனால் நிகழ்ந்தது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் மீது நடத்தியிருக்கக்கூடிய போர், ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடியிருக்கக்கூடிய நிகழ்வு, இவையெல்லாம் சேர்ந்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது. ஆனால் இவற்றை பற்றி பேசவோ இவற்றை சரி செய்யவோ மோடி எங்கே அப்படின்னு தேடினா, மோடி மேற்கு வங்க தேர்தலில் அங்கே ஏதாவது ஒரு வடையை சுட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ட்ராமாவில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ தெரியும், இப்போது ஈரான் அமெரிக்காவிற்கு இடையில் நடந்து வரக்கூடிய இந்த பிரச்சனை, இதை இந்தியா நினைத்தால் அதை சரி செய்திருக்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போது இந்தியாவிற்கு அமெரிக்காவோடு நெருங்கிய நட்பு இருக்கிறது. போதாக்குறைக்கு மோடி என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு படி மேலே போய் இஸ்ரேல்காரங்க கூட அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டம்தான் இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதை, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அச்சு பிசகில்லாமல் கேட்கக்கூடிய ஒரு நபராக மோடி இருக்கிறார். அதனால தான் நம்முடைய இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாட்டை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான ஹோட்டல்ஸ் இன்றைக்கி மூடப்பட்டு விட்டது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீல் ஆகட்டும், அலுமினியம் தொடர்பான தொழிற்சாலைகளாகட்டும், டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸோடு தொடர்புடைய விஷயம். ஆனால் இவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இவ்வளவு மக்கள் தங்களுடைய சொந்த ஊர் தொழிற்சாலை, தாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து சொந்த ஊருக்கு கிளம்பக்கூடிய இந்த சூழலில் இதை பற்றி எதையுமே கவலை இல்லாமல், இவற்றிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கமான வடைசூழல் நிகழ்வுகளை மோடி அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதாவது பாஜகவுடைய அமைச்சர் ஒருவரே, உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த அமெரிக்காவினுடைய போர் துவங்கிய நேரத்தில்
பார்லிமெண்ட்டில் சொன்னார். இன்னும் நம்முடைய எல்பிஜியினுடைய கையிருப்புங்கிறது ஒரு 5 நாளைக்கு தான் தாங்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய உழவு ஒரு 20 நாளைக்கு தாங்குங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இப்போது போர் துவங்கி இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு. பெரும்பாலானவை இன்றைக்கு குறைய துவங்கி இருக்கிறது. நான் எதற்காக இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுனால தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களில் இதை பற்றி பெருசாக நமக்கு தெரியல. நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய தமிழ் ஹிந்துவில் ஒரு மிகப்பெரிய புகைப்படம் வந்தது. உத்தரப்பிரதேசத்தில் எல்பிஜி சிலிண்டருக்காக கிலோமீட்டர் தூரம் காத்து நிற்கக்கூடிய மக்களுடைய வரிசையை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த அளவிற்கு அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இது ஒரு பிரச்சனையாக வெடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான். இது போக நீங்கள் எல்பிஜி எல்லாம் கருப்பு சந்தையில் பதுக்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் 4000, 5000 அப்படின்னு தமிழ்நாட்டிலே வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய கொடுமையான ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. இதனால தான் மோடி என்னென்னா உஷாராக இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் என்ன சொன்னார், அதாவது ஒரு கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு முதல்ல ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் மோடி. நம்ம என்ன கேட்குறோம், உங்களை மாதிரியான ஒருத்தர் பிரதமர் பொறுப்பில் இருக்கிறீங்க, உங்களால் முடியாது அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கையாள்வதற்கு உங்களால் முடியவில்லை அப்படி என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசைன் பண்ணிவிட்டு போகலாம் இல்லையா. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாகிஸ்தான் இன்றைக்கு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடுநிலைமை வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் மோடி இஸ்ரேலை பற்றி என்ன சொல்கிறார், ஃபாதர்லேண்டுன்னு அங்கே போய் வடை சுடுறாரு. ஃபாதர்லேண்டுன்னு சொல்கிறாரு, ஹமாரா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட உட்கார்ந்து இந்த பிரச்சனைகளை சரி செய்து இதில் ஒரு அமைதி உருவாக்கி இந்திய மக்களுக்கு பிரச்சனை வராத வண்ணம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எதையும் பண்ண மாட்டேங்கிறார். என்ன பண்ண மாட்டேங்கிறார், ஏற்கனவே நமக்கு தெரியும். மிகப்பெரிய அளவில் வரி விதிப்பு என்கிற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் கொண்டு வந்ததன் மூலமாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி சென்றது. ஏராளமான தொழில்கள் பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூடி இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மோடி எதை பற்றியும் கவலைப்படாமல் மேற்கு வங்க தேர்தலில் போய் வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மக்களுக்கு எல்லாமே பெரிய தட்டுப்பாடு இருக்கிறது. தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தில் எல்லாத்தினுடைய விலையும் ஏற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் வருமானம் அவர்களுக்கு குறைகிறது. வருமானம் இல்லை, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விலைவாசி எகிரி கொண்டிருக்கிறது. மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.